ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெலிஷியஸ் கிச்சன். இன்றைக்கி நாங்கள் மிகவும் சுவையான ஒரு சிக்கன் கறி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது நல்ல காரசாரமாக நல்ல திக்கான ஒரு கிரேவியாக இருக்கும். பரோட்டாக்கு, புலாவ், ரைஸ் எல்லாத்துக்குமே இது சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணினது இல்லைண்டா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட நீங்கள் என்னுடைய சேனலில் புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ இந்த குழம்பு செய்கிறதுக்காக நான் ஒரு மிக்சர் ஜாரில் 10-15 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். சின்ன வெங்காயம் தான் இந்த கறிக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். கூடவே பூண்டு 10 நான் சேர்த்துருக்கிறேன். சின்ன பல்லாக இருந்தால் நீங்கள் 10 சேர்க்கலாம், பெருசாக இருந்தால் 5 சேர்த்தா போதும். ஆனால் நாட்டு பூண்டு சேர்த்திங்களா இருந்தால் டேஸ்ட் நல்லா இருக்கும். இதில் இப்போ இஞ்சி சின்ன துண்டுகளாக ஒரு 3-4 துண்டு சேர்த்துக்கொள்ளலாம். கூடவே சீரகம் ஒரு மேசைக்கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கொள்கிறேன். சீரகமும் இந்த கறியில் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இதில் 5 ஏலக்காய் சேர்த்து இதை நல்ல ஒரு பேஸ்டாக நாங்கள் அரைச்சி எடுக்க வேணும். தண்ணி கொஞ்சமாக சேர்த்து இதை இந்த மாதிரி நல்லா அரைச்சி கொள்ளுங்க. ஆகவும் நல்ல பேஸ்ட்டாக அரையணுமென்ற அவசியம் இல்லை, இந்த மாதிரி அரைஞ்சாலே போதும். இப்போ நான் இதை இன்னொரு கப்பில் மாற்றி எடுத்து வச்சதுக்கு அப்புறமாக கறி செய்ய ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்படி மசாலா அரைச்சி செய்யும் பொழுது நாங்கள் வழக்கமாக செய்கிற சிக்கன் கிரேவி மாதிரி இல்லாமல் இது நல்ல டேஸ்டாகவும் நல்ல வாசனையாகவும் உங்களுக்கு வரும். ஸோ இதுதான் முக்கியமான ஒரு ஸ்டெப். இப்போ நாங்கள் அரைச்ச இந்த பேஸ்ட்டை இன்னொரு பாத்திரத்தில் நான் மாற்றி எடுத்து வச்சுக்கொள்கிறேன். இப்போ நாங்கள் கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்திருக்கிறேன். அதில் நான் கடுகெண்ணெய் சேர்த்துக்கொள்கிறேன். மஸ்டர்ட் ஆயில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லா வரும். இதில் முக்கியமான இன்க்ரீடியன்ட் இந்த மஸ்டர்ட் ஆயில் தான். உங்கள்கிட்ட இது இல்லாட்டி நீங்கள் வேறு எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெரிய சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம் சேர்த்ததுக்கு அப்புறம் 2 துண்டு பட்டை சேர்த்து இதை நல்லா ஒரு 30 செகண்ட் பொரிய விட்டதுக்கு அப்புறமாக இதில் நாங்கள் மிச்ச இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்க்கலாம். நான் இதில் அரைச்சி வச்சிருக்கிற அந்த பேஸ்ட்டை இப்போ சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுக்கொள்கிறேன். லோ ஃப்ளேமில் வச்சு நாங்கள் இதை நல்லா வதக்கி விட வேணும், அதனுடைய பச்சை வாசனை போகும் வரைக்கும். இந்த கடுகு எண்ணெயும் அரைத்த இந்த மசாலாவும் சேர்ந்து வதங்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு வாசனை வரும். சில பேருக்கு கடுகு எண்ணெயினுடைய ஸ்மெல் பிடிக்காதவங்க நீங்கள் நார்மல் தேங்காய் எண்ணெய் அல்லது நார்மல் குக்கிங் ஆயில் சேர்த்தும் செய்து கொள்ளலாம். இப்போ நான் இதில் பொடியாக நறுக்கிய ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கொள்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு பொடியாக நறுக்கி சேர்த்துக்கொள்ளுங்க. கூடவே 5-6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கொள்கிறேன். உங்களுக்கு அதிகமான காரம் தேவைப்படாட்டி நீங்கள் இதை குறைச்சி சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இதில் வறுத்த மல்லித்தூள் ஒரு மேசைக்கரண்டி அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ இதை நல்லா கலந்து விடலாம். மசாலா சேர்த்ததுக்கு அப்புறமாக லோ ஃப்ளேம்லேயே இதை நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க, இல்லாட்டி கரிஞ்சு போயிடும். இதை ஒரு 30 செகண்டுக்கு நாங்கள் நல்லா வதக்கி விட்டுக்கொள்ளலாம். இப்போ இதில் 3 மேசைக்கரண்டி அளவுக்கு வறுத்த குழம்பு மிளகாய் தூள் நான் சேர்த்துக்கொள்கிறேன். இது இல்லாட்டி நீங்கள் தனி மிளகாய் தூள் கூட ரோஸ்ட் பண்ணி சேர்த்துக்கொள்ளலாம், அதுவும் நல்லாவே இருக்கும். இப்போ ஒரு 3.5 மேசைக்கரண்டி அளவுக்கு நான் சேர்த்துக்கொள்கிறேன். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை மாற்றிக்கொள்ளலாம். காரம் குறைவாக தேவைப்பட்டால் நீங்கள் குறைச்சி சேர்த்துக்கொள்ளுங்க. நான் ஒரு 3.5 மேசைக்கரண்டி அளவுக்கு சேர்த்து அதையும் நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கொள்கிறேன். அடி பிடிக்காத மாதிரி நல்லா நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணி விட வேணும். இப்போ மசாலா எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமாக இது ட்ரையாக மாறிடும், ஸோ அடி பிடிச்சிக்கொள்ளும். அதனால் நான் இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்து இந்த மசாலாவை நாங்கள் கொஞ்சம் வேக வைக்க வேணும். தண்ணீர் அதிகமாக சேர்க்க தேவையில்லை, ஒரு 1/2 கப் அளவு மாத்திரம் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி இந்த மசாலாவை நல்லா கலந்து விட்டுக்கொள்ளுங்க. அப்போ இது நல்லாவே வெந்து வந்துடும். ஒரு 30 செகண்டுக்கு இதை லோ ஃப்ளேம்லேயே நீங்கள் நல்லா வதக்கி விட்டு கொண்டு இருங்க. இப்போ இது பார்க்குறதுக்கு ஒரு நல்ல கிரேவி மாதிரி உங்களுக்கு வந்திருக்கும். இந்த டைமில் நான் சிக்கன் 1 கிலோ அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். போன்லெஸ் சிக்கன் கூட நீங்கள் சேர்க்கலாம், ஆனால் போனோட சேர்க்கும் பொழுது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். நான் 1 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கிறேன். கல்லுப்பு தேவையான அளவுக்கு நான் சேர்த்துக்கொள்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமாக நாங்கள் இந்த மசாலாவோட சேர்த்து சிக்கனை நல்லா கலந்து விட்டு கொள்ளலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கொள்ளுங்க, இல்லாட்டி அடி பிடிச்சு கொள்ளும். இந்த மசாலா எல்லாமே சிக்கனோட நல்லா சேரும் வரைக்கும் கலந்து விட்டு கொண்டே இருங்க.
நான் சொன்ன மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விட்டதுக்கு அப்புறமாக மூடி போட்டு மூடி இதை நாங்கள் லோ ஃப்ளேம்லேயே வேக விட போகிறோம். அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே சிக்கனில் பிடிச்சி உங்களுக்கு நல்ல டேஸ்டாக வரும். இப்போ நான் திரும்பவும் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கொள்கிறேன். இதை நாங்கள் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுறதால அது ஸ்லோவாக குக் ஆகி இந்த கிரேவி உங்களுக்கு நல்ல டேஸ்டாக கிடைக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமாக உப்பு எல்லாமே சரியாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த டைமில் நான் தேங்காய் பால் சேர்த்து கொள்ள போகிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையில்லாட்டி நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணி கொள்ளலாம். அதுக்கு பதிலாக தண்ணீர் சேர்த்து கொள்ளலாம். நான் நல்ல திக்கான தேங்காய் பால் 1/2 கப் அளவுக்கு சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டு கொள்கிறேன். தேங்காய் பாலுக்கு பதிலாக நீங்கள் முந்திரி பருப்பும் தண்ணீர் விட்டு அரைச்சி சேர்த்து கொள்ளலாம். அதுவும் நல்ல ஒரு ரிச்னஸ் கொடுக்கும். இப்போ நான் இதை மூடி போட்டு எதுவும் மூடாமல் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்க விடுறேன். நல்லா இதை கிளறி விட்டு கொண்டே இருக்கலாம். அப்போ அந்த சூட்டிலேயே சிக்கன் நல்லா வெந்துடும். நான் முதல்ல சொன்ன மாதிரியே இதை நாங்கள் ஸ்லோவாக குக் பண்ணி எடுக்கிறோம். அதான் இதில் ஸ்பெஷலே. இப்போ கடைசியாக கரம் மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கிறேன். கரம் மசாலா இல்லாட்டி நீங்கள் இறைச்சிக்கு போடுற அந்த வாசனை தூள் கூட சேர்த்து கொள்ளலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ மீடியமில் நெருப்பை வச்சுக்கொள்ளுங்க. வச்சு நல்லா கலந்து விட்டுக்கொள்ளுங்க. இது நல்ல திக்கான கிரேவியாகத்தான் இருக்கும். உங்களுக்கு தண்ணியாக குழம்பு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்க்கலாம். ஆனால் இது நல்லா திக்காக சாப்பிடும் பொழுது தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். மறக்காமல் நல்லா கலந்து விட்டு கொண்டே இருங்க, இல்லாட்டி அடி பிடிச்சு கொள்ளும். இப்போ நான் மூடி போட்டு மூடி 1 நிமிஷம் இதை மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுறேன். அப்போ நல்ல எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு மேலே வர ஸ்டார்ட் ஆயிரும். கிரேவியும் நல்ல திக்காகவே வந்திருக்குது. நல்லா கலந்து விட்டு கொள்ளலாம். கடைசியாக நாங்கள் இதை ஹை ஃப்ளேமில் ஒரு 30 செகண்டுக்கு கொதிக்க விட்டால் கறி ரெடியாகிரும். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு டார்க் கலரில் நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு அந்த மஸ்டர்ட் ஆயிலினுடைய வாசனையோடையும் டேஸ்டோடையும் இது நல்ல சூப்பரான ஒரு கிரேவியாக வந்திருக்குது. இது பரோட்டாக்கு மிகவும் சுவையாக இருக்கும். அதுக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் ரைஸுக்கும் இது சாப்பிடலாம், ரொம்பவே சுவையாக இருக்கும். ஸோ நீங்கள் இதுக்கு முதல்ல இந்த மாதிரி ட்ரை பண்ணினது இல்லைன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இது நீங்கள் நாட்டுக்கோழியில் செய்தீங்களா இருந்தால் இன்னும் நல்ல சுவையாக இருக்கும். ஸோ நாட்டுக்கோழி கிடைச்சா நீங்கள் அதில் கூட செய்து பார்க்கலாம். நான் இன்றைக்கி நார்மல் சிக்கனில் தான் செய்திருக்கிறேன். இந்த சிக்கன் கிரேவியை பார்த்தாலே உடனே சாப்பிட்டு பார்க்கணும் போல இருக்கும். அவ்வளவு சூப்பரான ஒரு கிரேவி இது. ரொம்பவும் புதுமையான ஒரு ரெசிபியும் கூட. ஸோ நீங்கள் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி இதை பரோட்டாவோட சர்வ் பண்ணுறேன். பரோட்டாக்கு இது ஒரு அட்டகாசமான ஒரு காம்பினேஷன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இது போல் செய்து பாருங்கள், உங்களுக்கும் பர்ஃபெக்டான ஒரு வித்தியாசமான சிக்கன் கறி கிடைக்கும். இது போல் பல யூஸ்ஃபுல்லான டிஃப்ரெண்ட்டான நல்ல பல ரெசிபீஸ் எல்லாமே என்னுடைய சேனலில் இருக்குது. நீங்கள் வேணுமெண்டா அதுகளையும் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். இல்லை உங்களுக்கு வேறு ஏதும் ரெசிபீஸ் தேவைப்பட்டால் நீங்கள் அதை கமெண்டில் தெரியப்படுத்துங்க, நான் கண்டிப்பாக அதை அப்லோட் பண்ணுறேன். என்னுடைய சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் எல்லாம் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். இந்த சிக்கன் கிரேவியினுடைய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் தேவையண்டா டிஸ்கிரிப்ஷனில் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். எல்லா மெஷர்மெண்ட்ஸும் எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் நான் அதில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் தேவையண்டா அதை செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை நீங்கள் உங்களுடைய ஃபீட்பேக்காக எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. அதோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் இதை கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.